ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூரோப்பியன் டூரு 14 நாள் போனேன். அதில் ஃபஸ்ட்டு டே டூர் எப்படி போனோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பஸ் தான் யூகேலேருந்து லண்டன்லேருந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போனோம். அந்த பஸ்ஸு ஃப்ரான்ஸ் என்ட்ரன்ஸுக்கு போனோடனே அங்கேருந்து ஒரு ட்ரெயின்குள்ளே அந்த பஸ்ஸை விடுவாங்க. பாருங்கள், ட்ரெயின்குள்ளே எப்படி போதுவாங்க, எல்லோ கலரில் தெரியுது இல்லைங்களா, முன்னால் காமிக்கிறேன்ல, அது ட்ரெயின். அவ்வளோ பெரிய ட்ரெயினு, இந்த பெரிய பஸ்ஸு ஸ்டார் க்ரூஸ் பஸ் வந்து அதுக்குள்ளே அப்படியே என்ட்ராகுது பாருங்க. அது என்ட்ராகி அதில் போய் நிற்கும். அதுக்கு முன்னால் காரு, வேனு, பஸ்ஸு எல்லாமே இருக்கும். அதில் போய் நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு அந்த பஸ்ஸை உள்ளே விட்டுடுவாங்க. விட்டோடனே அங்கே நின்னோடனே அதுலேருந்து 2 ஹவர்ஸ் ஜேர்னி ஃப்ரான்ஸ் பார்டர் போகிறதுக்கு. அப்போ நம்ம அந்த பஸ்ஸில் இருந்து அது நின்ன உடனே சொல்லுவாங்க, நின்றுடுச்சு அப்படி சொன்னோடனே நம்ம பஸ்ஸில் இருந்து இறங்கி சைடில் வாக் பண்ணி போய் அங்கே இருக்கும் கேன்டீன் இருக்கும், பாத்ரூம் இருக்கும் ட்ரெயின்குள்ளே, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், சைடில் போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அது எப்படி போகுது பாருங்கள். இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இதே பஸ்ஸில் தான் நாங்கள் 13 நாளும் ட்ராவல் பண்ணோம். திரும்பி வரப்பையும் இதே பஸ்ஸில் இதே மாதிரி ட்ரெயினில் மறுபடியும் உள்ளே என்ட்ராகி மறுபடியும் யூகே பார்டரை டச் பண்ணுவோம். அப்போ இமிக்ரேஷன் இருக்கும். அப்போ நம்ம பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனு எல்லாமே இருக்கும் பாருங்கள். ட்ரெயினில் எல்லாம் எழுதியிருக்குது பார்த்தீங்களா. அது நான் ட்ரெயினில் இப்போ உட்காந்துட்ருக்கிறேன், பஸ்ஸில் உட்காந்துட்டு ட்ரெயின்குள்ளே போயிட்டுருக்குது எங்கள் பஸ்ஸு. அதை காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் ஒரு 33 பேர் ஸ்டார் க்ரூஸில் வந்து 13 நாள் ட்ரிப்பு, யூரோப் ட்ரிப்பு. ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸு, ஜெனிவா, சுவிட்சர்லாந்து, எல்லா இதுக்கும் நாட்டுக்கும் போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. என் பொண்ணு, சின்ன பொண்ணு சௌந்தர்யா எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தா. நானும் என்னோட அண்ணன் பேத்தி சரண்யாவும் வந்திருந்தாங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து கடைசி நிமிஷத்தில் விசா வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால அவள் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு அமெரிக்கன் விசா, அதுக்கு வந்து அமெரிக்கன் பாஸ்போர்ட், அதுக்கு வந்து விசா வேண்டியதில்லை. அதனால அவளை அவசர அவசரமாக வர சொல்லி எனக்கு துணைக்கு அனுப்புனான். அதனால அப்படி போனோம். அவளுக்கு எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் என் பொண்ணு வராதது. இருந்தாலும் எங்கள் அண்ணன் பேத்தி வந்திருந்தா. அவள் எனக்கு துணைக்கு வந்து 14 நாளும் அமெரிக்காவிலேருந்து அதுக்காகவே ட்ராவல் பண்ணி வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து லண்டனில் எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அவளை இப்போ தான் 26 அன்னைக்கு அனுப்பி வச்சோம். பாருங்கள் எப்படி போகுது பார்த்தீங்களா. இது வந்து நான் வரப்பையும் எடுத்தேன், போகிறப்பையும் எடுத்தேன். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். அப்படியே வெளியே வரும் பாருங்கள், பஸ் வெளியே வரப்போ காமிக்கிறோம் பாருங்கள். பஸ் வெளியே வருது ஸ்டேஷன்லேருந்து, அந்த இதுலேருந்து வெளியே வந்துடுச்சு. வந்தோடனே உங்களுக்கு அது காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னுட்டு. இவ்வளோ பேரும் போனோம், 33 பேரும். அதில் எல்லாமே நார்த் இண்டியன்ஸ், குஜராத்திஸ் தான் வந்துருக்கு. இது எப்படின்னா, நம்ம ஹைதராபாடு, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகிறப்போ இது மாதிரி அதே மாதிரி வெளியே வந்தோம். அதையும் நான் எடுத்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி போகிறப்ப எடுத்த வீடியோவையும் வரப்போ எடுத்த வீடியோவையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஃபஸ்ட்டு டே யூரோப்பியன் ட்ரிப்பில் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் கைடு வந்து முதலே சொல்லிடுவார் என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்கும். ட்ரெயினில் நீங்கள் இறங்கி நடக்கலாம், அதில் 20 நிமிஷம் தான் டைமு, அதுக்குள்ளே அந்த ட்ராவல் முடிஞ்சிடும், அதெல்லாம் சொல்லிடுவார். அதனால் நம்ம அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே எங்கே வேணால் ட்ரெயினில் போயிட்டு கேன்டீனை பார்க்கலாம், பாத்ரூம் போகலாம். பாருங்கள், எங்களோட வந்தவங்கெல்லாம் முன்னால் நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கதவை திறந்து போயிட்டு வந்தாங்க. வந்துட்டு எல்லாம் வந்து பஸ்ஸில் ஏறி உக்காந்தோம், வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே பாருங்கள், ட்ரெயின் ஸ்டேஷன் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்டேஷனு. அந்த ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா ட்ரெயின்லேயுமே வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஜெர்மன் போகிறதா இருந்தாலும் அந்த பஸ்ஸில் காரில் அப்படியே போயிடலாம். ஏன்னா ஜெர்மன், இட்டாலி, ஃப்ரான்ஸு எல்லாமே வந்து நம்ம கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அப்படி பக்கமாக இருக்கிற ஸ்டேட்ஸ் தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பஸ்ஸில் போனோம்னா அங்கங்கே அந்த பார்டர் வந்து அது வேறு நாடு தான், அது நாடு. அதனால் அந்த பார்டரை தாண்டுறப்போ இமிக்ரேஷன் செக் இருக்கும். பஸ்ஸிலேருந்து இறங்கி செக் பண்ணுவாங்க, பாஸ்போர்ட் கொடுத்து செக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஊருக்கு போயிடுவோம், அந்த நாட்டுக்கு போயிடுவோம். அதனால் யூரோப்பியன் ட்ரிப்புனாவே பஸ்லேயே தான் ட்ராவலு, நம்ம ஃபுல் பஸ்ஸில் தான் ட்ராவல்.